தீர்க்க தரிசன கட்டளைகளை கொடுக்கறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதை பெற்றுக்கொள்ளுகிறீங்கிறது நீங்க என்ன பேசுறீங்கிறத பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படுதுங்க. உங்க வார்த்தைகள் தான் உங்களுடைய யதார்த்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வடிவமைத்து கொண்டு வந்து கொடுக்குது. பலர் ஜெபம் பண்றாங்க, ஆனா அந்த ஜெபத்துக்கு பதிலே வர்றதில்ல. ஏன் பதில் வர்றதில்ல அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா கட்டளை கொடுக்கறதுக்கு தெரியறது இல்லைங்க. எப்படி பேசுனா அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வரும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். நீங்க கடைசி வரையில நல்ல கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு பவர்ஃபுல்லான இதுவரையிலும் நீங்க கேட்டிராத சில சத்தியங்களை நான் கற்றுக் கொடுக்க போறேன். இன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வருது. நான் ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு பிரேக் த்ரூ வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமேன். வேதத்துல வார்த்தையின் வல்லமையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வாயில இருந்து வருகிற வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமை உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. கென்னத் ஹேகன் அவரு விசுவாசத்தை குறித்து அதிகமாய் போதித்த ஒரு ஃபெய்த் மூமெண்டோடைய லீடர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், ஆனா பெரும்பாலான ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையவே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற போது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேதம் தீர்க்க தரிசன கட்டளைகளை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்றுங்க. ஆண்டவர் அவர் வாயினால என்ன சொன்னாருங்க? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனேயே என்ன உண்டாகுதுங்க? வெளிச்சம் உண்டாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத ஒன்று உண்டாகிறது. எந்த ஒரு சிருஷ்டியும் என்ன பண்ணுது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. இல்லாத ஒண்ணு கூட என்ன ஆகுதுங்க? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய தேவன் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையை சொல்லுகிற போது இல்லாதவைகள் கூட என்ன ஆயிருதுங்க? உருவாயிருது. அப்போ எல்லா சிருஷ்டிகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஏன் அப்படி கீழ்ப்படியுது அப்படின்னா எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சாயல்ல நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வார்த்தையை நம்ம வாயினால நாம பேசுகிற போது அதே வல்லமையோடு கூட போய் புறப்பட்டு போய் அது என்ன பண்ணுதுங்க? அது காரியங்களை ஆற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புத்தகம் 18:21 என்ன சொல்லுது அப்படின்னா, மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் அதிகாரம் அப்படின்னா உங்க நாக்குல ஒரு அதிகாரம் இருக்குது. நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது ஆசீர்வாதமான வார்த்தையா இருந்தா அது ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. சாபமான வார்த்தையா இருந்தா அது சாபத்தை உண்டாக்குது. அதனாலதான் நீதிமொழிகள்ல 18:21 பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும். ஏன் இப்படி சொல்லி இருக்கலாமே? ஜீவனும் மரணமும்னு சொல்லி இருக்கலாமே. ஏன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எப்ப பார்த்தாலும் மரண வார்த்தைகளை தான் அவன் பேசிக்கிட்டே இருப்பான். எதிர்மறையான வார்த்தைகளை தான் அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது விழுந்து போன மனுஷனுடைய நேச்சருங்க. ஆனா நாம இயேசுவினால் மீண்டும் மறுபடியும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மரணத்தை பேசுகிறவர்கள் அல்ல, ஜீவனை பேசுகிறவர்கள். அப்போ உங்க வாயிலிருந்து நீங்க பேசுற வார்த்தைகளை, ஜீவனான வார்த்தைகளை நீங்க நாவுல இருந்து பேசுகிற போது உங்க வாயிலிருந்து ஒரு அதிகாரம் புறப்பட்டு போகுதுங்க. அது கட்டளையாக மாறுகிறது. அதிகாரம்னா என்ன
என்னதுங்க? கட்டளையா சொல்றது மட்டும்தான் அதிகாரமா இருக்கும் இல்லையா? கெஞ்சி சொன்னா அதுக்கு பேர் பிச்சை எடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே அதிகாரமுள்ள வார்த்தைகள், அது வல்லமையுள்ள வார்த்தைகள். அப்ப நீங்க அந்த தீர்க்க தரிசன கட்டளைகளை உங்க வாயிலிருந்து நீங்க சொல்லுகிற போது உங்க நாவின் அதிகாரத்துல இருந்து அது புறப்பட்டு போகுது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்ப நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது சிருஷ்டி கவனிக்குதுங்க. இது எனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சிருஷ்டியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு வராது. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் வருகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா பணம் என்கிற சிருஷ்டி என்ன பண்ணுதுங்க? அது உங்களை பார்க்குது, உங்ககிட்ட பணம் வருது. ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையிலும் அதிகாரம் இருக்குது, சொல்லுகிற நாக்கிலும் அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தையின் அதிகாரமும் உங்கள் நாவின் அதிகாரமும் இணைந்து கொண்டு சிருஷ்டியை பார்த்து கட்டளை கொடுத்து, ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை பார்த்து கட்டளை கொடுத்து, அதை உங்களிடத்துல அது எங்க இருந்தாலும் உங்களிடத்துல வரப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குதுங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்குதுங்க. உங்க எதிர்காலம் உங்க வார்த்தையை சார்ந்ததா இருக்கிறது. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குகிறது. பிரேக் த்ரூ இன்னைக்கு உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில பிரேக் த்ரூ வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மலைகளை பார்த்து பேசும்படியாக கத்து கொடுத்தாருங்க. மார்க்குவின் புத்தகம் 11:23 பார்க்கிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லும் போதே என்ன பண்ணணும்? சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இருதயத்தில் நீங்க சந்தேகம் இல்லாம விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு நீங்க கட்டளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க அதிகாரத்தோடு கூட நீங்க கட்டளை கொடுக்கிற போது, விசுவாசத்தோடு கூட நீங்க கட்டளை கொடுக்கும் போது, அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஏன்னா நீங்க கட்டளை கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல தான் அங்கேயும் இங்கேயும் இருந்துகிட்டே இருக்குது, உங்களை சுத்தி தான் இருக்கிறது, உங்க ஆவி மண்டலத்துல தான் இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கைக்கு தேவையான சமாதானமா, சுகமா, ஐஸ்வர்யமா, செழிப்பா என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கட்டளை கொடுக்கிற போது அது உங்களை சுத்தி தான் இருக்கிறது, உங்களுடைய ஆவி மண்டலத்துல தான் இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையில நீங்க சொல்லுகிற போது அதன் அதிகாரத்தினாலே, அந்த விசுவாசத்தினாலே, அந்த வல்லமையான அறிக்கையினாலே, அந்த கட்டளையினாலே அது புறப்பட்டு உங்களிடத்தில் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லல அப்படின்னா ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்களா என்ன பண்றாருங்க? நீ கட்டளை கொடுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லி நீ கட்டளை கொடு அப்படின்னு சொல்றாரு. அங்க ஆண்டவர் நீ மலையை பார்த்து பேசுன்னு தான் சொல்றாரே ஒழிய என்ன பண்ணலைங்க? அந்த மலை போகும்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. பிரச்சனைக்காக ஜெபிக்கிறத நிறுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க பிரேயரை மாத்துங்க. பிரச்சனைக்காக ஜெபம் பண்றதை நிறுத்திட்டு என்ன செய்யணுங்க? நீங்க கமாண்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க கட்டளை கொடுக்க ஆரம்பிங்க. தீர்க்க தரிசனமாய் பேசுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆண்ட்ரூ ஒமக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரு தன்னுடைய செத்த மகனையும் உயிரோட கூட எழுப்பிட்டாருங்க. அந்த பையன் பேர் பீட்டர். ஆண்ட்ரூ ஒமக்கு அவர் இங்கேயும் வெளியூருக்கு அவரும் அவருடைய மனைவியும் ஊழியம் பண்றதுக்கு போயிட்டாங்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு சொல்றாங்க? உங்க பையன் பீட்டர் இருக்காரே, அவர் இப்ப என்ன ஆயிட்டாரு? அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போய் 5 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ அவரை ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுவரியில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொன்னதும் இவருக்கும் இவர் மனைவிக்கும் என்ன ஆகல, துளி கூட கவலையோ பயமோ அழுகையோ ஒன்று கூட வரவே இல்லைங்க. அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணாங்க? உடனடியாக அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, உங்க ஜீவனை என்னுடைய மகனுடைய சரீரத்தில் நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
கொஞ்சம் கூட அவங்களுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சிகள்ல அவங்க அந்த மரணத்தை அவங்க ஏத்துக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. இங்க பிரச்சனையே என்ன நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு தீமையை மனதளவுல நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை அங்கீகரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஜெபமும் பண்றோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பக்கம் குறைச்சலையோ, ஒரு பக்கம் பலகீனத்தையோ, ஒரு பக்கம் சண்டையையோ, சமாதான குலைச்சலையோ, எதையோ ஒன்ன நம்ம மனசு ஏத்துக்குச்சு. ஏன்னா உலகத்துல இதுதான் நடக்குது, என் வாழ்க்கையில காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு, எங்க அம்மாவுக்கு இதுதான் நடந்தது, எங்க பாட்டிக்கு இதுதான் நடந்தது, எங்க அப்பாவுக்கு இதுதான் நடந்தது. அதை பார்த்து பார்த்து வளர்ந்து என்ன ஆயிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில அது சண்டையா, காசு இல்லையா, தரித்திரமா, கடனா, வியாதியா, ஏது வந்தாலும் சரி, நாம என்ன பண்ணிக்கிட்டோம், மனதளவுல நம்ம மைண்ட் என்ன ஆயிருச்சு, அதை ஏற்றுக்கொள்ள பழகிருச்சுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல அப்படின்னா, மரணம்ங்கிறது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான் இல்லையா? ஆதாம் முதற்கொண்டு எல்லாரும் மரித்தார்கள், 2 பேர் தான் மரிக்கலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாருங்க? ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, யார் 2 பேர் அவங்க சாகாதவர்கள்ங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கடைசியா அந்த 2 பேர் யாருங்கிறத சொல்றேன். அதாவது எல்லாரும் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாரும் மரித்து போனதை தான் நம்மள மாதிரியே இவங்களும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா தேவ வார்த்தையை தவிர உலகத்தின் வார்த்தைகளையோ, மாம்சத்தின் வார்த்தைகளையோ, பிசாசின் வார்த்தைகளையோ இவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லைங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கட்டளையா கொடுத்துக்கிட்டு தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை கூட அவங்க சொல்லி இருப்பாங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி எங்க பையன் பீட்டருக்குள்ள வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் பீட்டருக்குள்ள வாசமாய் இருக்கக்கூடிய தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான அவனுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட அசைவில்லாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி தாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் பார்த்தீங்க அப்படின்னா, பையன் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏதோ ஒரு கேக் ஷாப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவனை செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்ஸு. ஏன்னா அந்த மாதிரி இறந்து எந்திரிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பிரெயினில் டேமேஜ் இருக்கும், உடம்புல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சொன்ன மாதிரி, இயேசு என்ன சொல்கிறாருங்க, எல்லாரும் சொல்கிறாங்க மரித்து போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும் என்ன சொல்கிறாரு, நித்திரையாகி இருக்கிறாள் அப்படின்னு. என்னதுங்க, தூங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தையை உங்க வாயினால சொல்ல 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 உங்க சூழ்நிலைகளை நீங்க கொண்டே இருக்க முடியுங்க. இப்படி தீர்க்க தரிசனமா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னா அதுக்கு வேதாகமத்துல ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குதுங்க. வேதாகமத்துல இருக்கக்கூடிய ஆதாரத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 - 10 வரையிலும் பாருங்களேன். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. அந்த தரிசனத்தில் அவர் என்ன செய்யறாருங்க, எலும்புகள் நிறைஞ்ச ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவில் அவனை கொண்டு போய் நிறுத்துறாருங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் இவன் பார்க்கறான். எலும்புகள் எப்படி இருக்குதுன்னா மகா திரளா இருக்குது. அதே நேரத்தில் அது ரொம்ப காஞ்சி போய் இருக்குதுங்க. இப்போ இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்டதும் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே அப்படின்ட்டு இந்த எசேக்கியேலும் சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியதே. ஹல்லேலூயா. என்னன்னு சொல்றாருங்க, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அது செத்து போன எலும்பு குவியல். அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படி நீ சொல்லுகிற போது நீ என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய பொருளாதாரமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். என்னுடைய சபையே கர்த்தருடைய வார்த்தையை கேள். என்னுடைய குடும்பமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தை, அதுல இருக்கக்கூடிய அதிகாரம் வல்லமை உங்க நாக்குல இருக்கக்கூடிய அதிகாரம் வல்லமையோடு இணைந்து கொண்டு ரெண்டு புறப்பட்டு போகிற போது ஆவியானவருடைய வல்லமை பெருவெள்ளம் போல பாய்ந்து ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுங்க? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், ஆவியை பிரவேசிக்கும்படிக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க உயிர் அடைவீர்கள். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது இவன் பதிலுக்கு திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் எனக்கு கட்டளை இட்டபடியே, அதாவது எசேக்கியேலுக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நீங்க இந்த தீர்க்க தரிசன சபையில இருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த ஊழியத்தோடு, தீர்க்க தரிசன ஊழியத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாருங்க, ஒவ்வொரு சீசன்லையும் சில வார்த்தைகளை அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை நீங்க தீர்க்க தரிசன கட்டளையாக திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை ஒரு மெசேஜை கேட்டுட்டு அதை அதோட அப்படியே விட்டுறது கிடையாது. என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி கேட்டு அதை எழுதி வச்சு என்ன தீர்க்க தரிசன வார்த்தையோ அந்த வார்த்தையை நீங்க கட்டளையா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எப்போ உண்டாயிற்று? நான் தீர்க்க தரிசனம் உரைத்து 1 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, உடனடியாக என்ன நடக்குதுங்க? உடனடியாக ஒரு இரைச்சல் உண்டாகுது, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் என்ன ஆகுதுங்க? தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க டிட்டர்மைண்டா இருங்க, அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து நீங்க கட்டளை கொடுங்க. அப்படி நீங்க கட்டளை கொடுக்கிற போது அது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை பார்த்து நீங்க உங்க வாயினால கட்டளை கொடுக்கிற போது அது உங்களிடத்தில் கடந்து வர ஆரம்பிக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க தீர்க்க தரிசனமா பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்ட்ரூ ஓமக் பண்ண மாதிரி என்ன பண்ணுங்க? நீங்க மரணத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. இழப்பை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், வியாதியை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் எதையுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு விசுவாச மனிதன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நான் அவருடைய வார்த்தையை மட்டுமே நான் விசுவாசிப்பேன், உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நான் விசுவாசிக்க மாட்டேன் தீர்மானித்து நீங்க என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், என் வாயில கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சாயல்ல என்னை உருவாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய வாயில உங்க வார்த்தை இருக்கிறது. உங்க வார்த்தையை நான் பேச பேச உங்க வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமையோடு என் வாயில் இருக்கிற வார்த்தையோ புறப்பட்டு போகிறது, அதிகாரத்தோடு போகிறது, வல்லமையோடு போகிறது, அது இல்லாதவற்றை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. இயேசு கூட பேசினாருங்க. எப்படி பேசினாரு? மார்க்குவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் எந்திரிச்சு என்ன பண்ணாருங்க? காத்தையும் கடலையும் அதட்டினாருங்க. அதை கடலை பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே அமைதலாயிரு. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னதும் காத்து நின்று போச்சு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நான் பைபிள் படிக்கும்போது இந்த மாதிரி இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், இந்த மாதிரி சம்பவங்கள் எதெல்லாம் எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரோ அதை என்னுடைய ஜப நேரத்தில், ஜபத்தில் நான் பயன்படுத்துவேன். அப்படி நீங்கள் உங்கள் ஜப நேரத்தில் சூழ்நிலைகளை கடந்து போகிற போது கட்டளை கொடுங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு எதிரில் அந்த பெரிய இடம் ஃபுல்லாக அது தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது நெருப்பு பிடிச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று, சுழற்காற்று மாதிரி, காற்றே இல்லாமல் இருந்தது. திடீர்னு சுழற்காற்று மாதிரி வீசி அப்படியே ஃபுல்லாக அப்படியே பத்துற அளவுக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது. உடனே எங்கள் அம்மா இயேசுவின் நாமத்தினாலே இந்த காற்று இப்பொழுது நிற்பதாகன்னு கட்டளை கொடுத்தாங்க. இமீடியட்டாக காற்று நின்று போயிருச்சுங்க. ஹல்லேலூயா.
அப்போ அந்த சூழ்நிலையில ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நாம ஓடிக்கிட்டு ஒடியாந்துகிட்டு இருக்கிறதுல அந்த நேரத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட கொடுக்கக்கூடியது கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன வார்த்தையை சொல்லணும்னு பேசுகிறது கர்த்தர். அப்போ ஆவியானவருக்கு நீங்க சென்சிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியுங்க? தீர்க்க தரிசனமாய் நீங்கள் கட்டளை கொடுக்க முடியும். அடுத்தது உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க மலையை பத்தி பேச போறீங்களா அல்லது மலையை பார்த்து பேச போறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் நீங்க கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க டீமா உங்களுக்காக ஜெபிப்போம். நிறைய பேர் நீங்க வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தீர்க்க தரிசனமாக கட்டளை கொடுக்கறது அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது என்ன செய்யணும்னா,